ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா மகாராஷ்டிரால இருக்கிற எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கோங்க. எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து நாம சாம்பாஜி நகர், சத்ரபதி சாம்பாஜி நகர் வரைக்கும் திருப்பி டிராவல் பண்ண போறோம். ஏன்டா திருப்பி ரிட்டர்ன் ஜெர்னி எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஹில் மேலே தான் வந்து எல்லோரா கேவ்ஸ் இருக்கு, ஓகேவா? ஹில்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் தௌலதாபாத்னு ஒரு ஊர் வரும், அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்கு. அங்கிருந்து நம்ம சாம்பாஜி நகர் போகணும். ஸோ ரூட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கா. சரி, ரிட்டர்ன் ஜேர்னியும் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரா கேவ்ஸ்லேருந்து 1 hour ட்ராவலுங்க. நம்ம MSRTC பஸ் கிடைக்கும், மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸு. அதில் தான் வந்து நம்ம எல்லோரா கேவ்ஸ்லேருந்து திருப்பி சாம்பாஜி நகர் என்கிற அவுரங்காபாத் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வெளியே போயிட்டு எல்லோரா கேவ்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள். எல்லோரா கேவ்ஸ் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெளியே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுப்போம், ஓகேவா? வாங்க. மக்களே, இதுதான் எல்லோரா கேவ்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, ஒரு மலை தொடர்கள்ங்க. இந்த மலை தொடர்கள்ல தான் வந்து எல்லோரா கேவ்ஸ் என்கிற அற்புதம் இருக்கு. நாம ஹிஸ்டரி சப்ஜெக்ட்லயே படிச்ச இடத்த உங்களுக்கு விர்ச்சுவலா கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து நேர்ல பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. நேற்றைய வீடியோ எல்லோரா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும். வெளியே வந்து இது இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நிறைய ஹோட்டல்ஸு, ஹார்ஸ் ரைடு, ரெசார்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ்னு ரொம்ப சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்படியே போய் வெளியே பார்த்துட்டு பஸ் எடுக்க வேண்டியது தான். ஏதாவது சாப்பிட்டு டீ ஏதாவது குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்புவோம். மக்களே, இங்கே பார்த்தீங்களா லங்கூர் குரங்கு ஃபேஸ் பாருங்களேன். நம்ம ஊர் குரங்கு மாதிரி இருக்காதுங்க, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. இங்க நிறைய வந்து எல்லோரா கேவ்ஸ் பத்தி புக்ஸ் எல்லாம் விற்பாங்க. 40-50 rupees கிடைக்கும். இதெல்லாம் ஷாப்பிங் ஏரியாஸ். ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. லெமன் ஜூஸ், லெமன் சோடா நிறைய கிடைக்கும். இளநீர் கடெல்லாம் இருக்கு, கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஸ்நாக்ஸ். இது பாருங்க, இதெல்லாம் வந்து MSRTC பஸ்ஸஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கும். பார்க்கிங்க்கெல்லாம் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்றதுனா அழகா பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஒரு குட்டி ஷாப்பிங் சுவனீர் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம். மக்களே, சூப்பரா ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு கிளம்ப போறோங்க. இங்க ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பயமா இருக்குங்க. டிராவல்ல நாம ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ், நீம்பு பானி எல்லாம் குடிச்சோன்னு வச்சுக்கீங்களா, தொண்டை கட்டிக்குதுங்க. இன்னொரு என்ன, 3 நாள் வேற நாம டிராவல் பண்ணோம். அதனால சுட சுட இஞ்சி டீ குடிச்சோன்னு வச்சுக்கீங்களா, எதுவும் ஆகாது. ஸோ இஞ்சி டீ குடிச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வடை பாவெல்லாம் சாப்பிட்டு அப்படியே பஸ் எடுக்க வேண்டியதுதான். மக்களே, டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரா கேவ்ஸ் பஸ் ஸ்டாப்ல. கரெக்டா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பஸ் நிக்குங்க. ரொம்ப நடக்கலாம் தேவையில்லை. எவ்வளவு கூட்டம் பாருங்க. கரெக்டா நாம க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே நிக்கிறோமா, எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து மத்திய பிரதேஷ் பஸ்ஸஸ், சாரி மகாராஷ்டிரா பஸ்ஸஸ், மத்திய பிரதேஷ்ங்கிற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 6:20 ஆகுதுங்க. நாம பஸ் எடுத்தாச்சு. MSRTCயோட குட்டி பஸ்ஸஸ்ங்க. இது மெயினா வந்து டூரிஸ்ட் சர்க்கியூட்ல ஆப்ரேட் பண்ற பஸ்ஸஸ். இது நம்ம சாம்பாஜி நகர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க இந்த பஸ். ஏன்டா ரிட்டர்ன் ஜர்னியும் வந்து வீடியோ பிடிக்கிற அப்படின்னா, ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் வந்து நாம மலை மேலதான் டிராவல் பண்ணுவோம். அதனாலதான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஈவினிங் டைம் 30 rupees டிக்கெட் பிரைஸ்ங்க. நாம எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து சாம்பாஜி நகர் வரைக்கும் போறதுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரும், ஓகேவா? அதுல 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஹில்ஸ்ல தான் டிராவல் பண்ணுவோம்.
கொஞ்சம் ட்ரையான ஹில்ஸ் தான் வச்சுக்கீங்களா. நம்ம மகாராஷ்டிராவோட டெக்கான் பிளாட்டியூ, அதாவது டெக்கான் பீடபூமின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த பகுதிகளில் இருக்கிற குட்டி குட்டி மலை பகுதிகள். ஓகேவா. சோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எப்படி அங்கங்க குட்டி குட்டியா சிதறி கிடைக்கும், அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி மலைகள் சிதறி கிடக்குங்க. மகாராஷ்டிராலையும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியே தாங்க. பூனா மும்பை சைடெல்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குங்க. நம்ம டெக்கான் பீடபூமியில பாத்தீங்கன்னா, அதாவது பிளெயின் ஏரியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்றதா இல்லது டெக்கான் பீடபூமியில இருக்கிற சின்ன சின்ன மலை குன்றுகள்னு சொல்றதா என்னன்னு தெரியல. இதுக்குன்னு ஏதாவது பேர் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நம்ம நீலகிரியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரிசால முடிஞ்சிரும். சோ அப்ப கண்டிப்பா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளா இருக்காது. இதுக்கு மகாராஷ்டிரால ஏதாவது ஜியோகிராபிக்கல் நேம் இருக்கும், எனக்கு தெரியல. சந்திராணி மலைகள் அப்படின்னு எல்லோரா கேவ்ஸ் இருக்கிற மலைகளுக்கு பேரு. சோ இந்த மொத்த மலைகளுக்குமே அதுதான் பேரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாட் எவர், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் பாருங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லா செம்ம ஹாப்பியான டேங்க இது. எல்லோரா கேவ்ஸ பார்த்ததுல அப்படியே செம்மையா மெய் சிலிர்த்து போயிருக்கிறேன் நான். இன்னைக்கு நைட்டு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்டடா இருந்துச்சு. எல்லோரா கேவ்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் மார்வலும் பார்த்து அசந்து போய் ஒக்கா மக்கா இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன புதையல்ரா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. சோ கண்டிப்பா எல்லோரா கேவ்ஸ் லாஸ்ட் vlog பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே. எல்லோரா கேவ்ஸ வந்து அப்படியே செம்மையா வளைச்சு கவர் பண்ணிருக்கேன் உங்களுக்காக. சோ மக்களே, இது வந்து மலை மேல இருக்கு, சந்திராணி மலைகள் மேல இருக்கிற ஒரு குட்டி டவுன். எல்லோரா கேவ்ஸ்க்கு அடுத்து நாம கிராஸ் பண்ற ஒரு குட்டி டவுன் ஏரியா. இந்த மலை மேலயும் வந்து ஒரு பெரிய கிராமங்களே இருக்குங்க. ஒரு 4-5 கிராமங்கள் இருக்கும் போல. அதுக்கு நடுநாயகமா இருக்கிற டவுன் இது. இந்த டவுன்ல இருந்து கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தௌலத்தாபாத் அப்படின்னு ஒரு ஊரை தாண்டி போவோனாமா. அங்க வந்து ஒரு கோட்டை இருக்குங்க, அவுரங்கசீபோட கோட்டை. அதுக்கப்புறம் அவுரங்கசீபோட டாம்பு, அந்த மாதிரி நிறைய முகல் டைம் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற ஊருங்க இது. செம்மையா ஒரு ஈவினிங் டைம்ல நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே மகாராஷ்டிரால இருக்கிற லைஃப் ஸ்டைலு, அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள், டவுன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே டிராவல் பண்றது ஒரு செம்ம யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்பப்போ வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஏரியாக்கு வரும்போது நமக்கே வந்து ஒரு புது என்ன சொல்றது, ஒரு புது வியூ கிடைக்குதுன்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவை பத்தி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறது வந்து ஒரு புது விதமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நமக்கு. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க. பட் ஆனா சரியான டஸ்ட் பொல்யூஷன்ங்க. எங்க பார்த்தாலும் டஸ்டா இருக்கு. அது ஏன் வந்து இந்த நார்த் இந்தியாவுக்கு வந்தாலே இவ்வளவு டஸ்ட் பொல்யூஷன் இருக்குன்னு தெரியாது. மேபி நிறைய பனிமூட்டை இருக்கிறனால வந்து கிளம்புற டஸ்ட் வந்து படிக்கிறதுல கீழே அப்படியே காத்துல கலந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இது பாருங்க, ஐ லவ் குல்தாபாத்னு போட்டிருக்காங்க. நாம அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. அடிவார ஏரியா வந்து குல்தாபாத். ஓகேவா. இங்க இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய இந்த முகல் டைம் பழைய காலத்து ரூயின்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் நாம போனோம்னா இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம்னா தௌலத்தாபாத் தாண்டுவோம். அங்க ஒரு பெரிய கோட்டை இருக்கு. ஓகேவா. சோ அந்த கோட்டை இந்த டைம் நம்ம கவர் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல நம்ம இறங்கி உள்ள போக முடியாது. ஐ திங்க் 6:30 மணி வரைக்கும், இந்த 6 மணி வரைக்கும் தான் அது ஓபன் நினைக்கிறேன். அதனால நமக்கு கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஷிர்டியில இருந்தே இன்னைக்கு காலையில தான் வந்தோமா. காலையில ஷிர்டியில இருந்து கிளம்பி மதியம் ரீச் ஆகி லஞ்ச் சாப்பிட்டு நம்ம ஹோட்டல் செக் இன் பண்ணிட்டு உடனே கிளம்பியாச்சுங்க. நம்ம எல்லோரா கேவ்ஸ் இன்னைக்கு கவர் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து நாம அஜந்தா கேவ்ஸ் போறோம். அது வந்து கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர்ஸ்ங்க. அதனால நமக்கு டைம் நிறைய தேவைப்படும், ஒரு டே ஃபுல்லா தேவைப்படும். அதனால சரி ஓகே, இன்னைக்கே எல்லோரா கேவ்ஸ் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயிக்கா கிளம்பி வந்தாச்சு. அதனால தௌலத்தாபாத் கவர் பண்ணல. ஓகேவா. இன்கேஸ் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சாம்பாஜி நகர் அவுரங்காபாத்ல இருந்து நீங்க எல்லோரா கேவ்ஸ் வர வழியில தௌலத்தாபாத்தும் பார்த்துட்டு எல்லோரா கேவ்ஸும் பார்த்துட்டு இந்த வழியில ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்கு, கிரினேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஜோதிர்லிங்கம் இருக்கு, அதையும் நீங்க கவர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து அஜந்தா கேவ்ஸ், அதுக்கப்புறம் அவுரங்காபாத்ல இருக்கிற பிபிகா மக்பரா, அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜூ இருக்கு, ஒரு டவுனுக்குள்ளேயே வந்து ஒரு பார்க் அண்ட் ஜூ இருக்கு, அதை நீங்க கவர் பண்ணலாம். சோ 2 நாளைக்கு நல்லா சுத்தி பாக்குறதுக்கு அவுரங்காபாத்ல நல்ல பிளேசஸ் இருக்குங்க. சோ மதியம் ஓரளவுக்கு வெயில் இருந்துச்சுங்க. பிப்ரவரி மாசம் டிராவல் பண்ணி நல்ல பனிமூட்டை வந்து குளிர்ச்சி ஆயிடுதுங்க. ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேட்டா இருக்கு. மதியம் பனி பொழக்குது வெயிலு. பட் ஆனா ஈவினிங் ஆச்சுன்னா நல்ல சில்னஸ் வந்து செம்ம சூப்பரா ஆயிடுது. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. தூரத்துல இருக்கிற ஊர்கள் அப்படியே பனி படர்ந்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ். மக்களே, இந்த மாதிரி ஹாப்பியான ஒரு டிராவல்ல எல்லாம் வந்து நாம இளையராஜா அவர்களோட மியூசிக்க வைப் பண்ணிட்டே தான் போவோம். சோ இன்னைக்கு அப்படி ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கிறேன் நானும். அதனால உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வைப் பண்ணிட்டு நம்ம அவுரங்காபாத் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். சோ இது உங்களுக்காக. ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு 2 கொல்லாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. செம்மையா வைப் பண்ணிட்டே நாம மலையில இருந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழே பாத்தீங்களா எவ்வளவு ரெசார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு. செம்ம பியூட்டிஃபுல்லான செட்டப்புங்க. அழகா வந்து எல்லோரா கேவ்ஸ் இருக்கிற மலைகளை சுத்தியுமே வந்து நிறைய குட்டி குட்டி அழகழகான கிராமங்கள் இருக்குங்க. பாக்குறதுக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. வளைஞ்சு வளைஞ்சு இந்த போற பாதைகள் இங்க பாருங்க. நம்ம தௌலதாபாத் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. அங்கங்க வந்து இந்த முகல் ஆட்சி செஞ்ச இடங்கள்ல எல்லாம்
எல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்ச்சஸ் கட்டிடுவாங்க ரோடோட என்ட்ரிஸ்க்கு. அதாவது அவங்களோட நகரத்துக்குள்ள, அவங்க கட்டமைச்ச நகரத்துக்குள்ள வரதுக்கான நுழைவு வாயில் எல்லாமே வந்து இந்த மாதிரி அழகழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இந்த மாதிரி கேட்ஸ் சொல்லுவாங்க. ஹைதராபாத்ல கூட நிறைய இந்த மாதிரி நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்க முடியும். சோ இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நாம எல்லோரா மலைகள்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஹைவேல இருந்து மலைகளை பாக்குற வியூ இருக்கே, அப்பா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ரோடோட 2 சைடுமே வந்து நிறைய காடுகள்ங்க. நம்ம சாம்பாஜி நகர் பக்கத்துல போற வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் வந்து ரிட்டர்ன் ஜேர்னியும் வந்து நம்ம விடாம கவர் பண்றோம். நம்ம ஊர் மாதிரியே தாங்க எங்கெல்லாம் வந்து சூப்பரா டவுன்ஸ் இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கும். அங்க நிறைய பிளாட்டை எக்கச்சக்கமா போட்டு நிறைய கிரவுண்டா ஹில் வியூ அபார்ட்மெண்ட்ஸ், ஹில் வியூ பிளாட்ஸ் போட்டு வித்துருவாங்க போல. நிறைய எங்க பார்த்தாலும் வந்து பிளாட்ஸா பார்க்க முடிஞ்சு. சோ இதுதான் மக்களே தௌலதாபாத் கோட்டை. சோ கோட்டை இருக்கிற ஏரியாவை தான் நம்ம தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ கோட்டைக்கு முன்னாடியே வந்து அந்த ரெட் கலர் பஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கவர்மெண்ட் பஸ் தாங்க, MSRTC பஸ். ஓகேவா, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ். இங்க வந்து நம்ம கர்நாடகா KSRTC பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு நம்ம ஆதிபராசக்தி கோவிலுக்கு கூட வருவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி MSRTC பஸ்ஸஸ் கான்ட்ராக்ட் எடுத்துட்டு ஸ்கூல் சில்ட்ரனு, இந்த கல்யாண குரூப், காதுகுத்து குரூப் இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போவாங்கல்ல, அவங்க எல்லாம் நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. சோ அதனால MSRTC பஸ்ஸஸ் வந்து நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்ல பார்க்க முடியும். அது வந்து நீங்க கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஆப்ரேட் பண்றாங்கன்னு நினைச்ச கூடாது. இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்காகவும் இந்த டூர் பிக்னிக் கான்ட்ராக்டுக்காகவும் நிறைய மக்கள் எடுத்துட்டு வராங்க. சோ நிறைய ஏர்ன் பண்றாங்க போல் இருக்குங்க. MSRTC பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் குவாலிட்டி எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. பழைய பஸ் பார்த்தா தகர டப்பா மாதிரி இருக்குங்க. புது பஸ்கெல்லாம் பார்த்தா செம்ம சூப்பரா இருக்கு. பட் ஆனா ரோடு ஃபெசிலிட்டி ஓரளவுக்கு இருக்குங்க. டஸ்ட் பொல்யூஷன் தான், அநியாயத்துக்கு டஸ்ட் பொல்யூஷன். அதனால புது பஸ்ஸஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் டஸ்ட் மூடி தான் இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. இங்க பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் இந்த கொடி நீங்க பார்க்க முடியும். சோ அது எதுக்குன்னு சாம்பாஜி மகாராஜாவோட பிறந்த நாளுங்க, ஜெயந்தி திவஸ். அதனால மகாராஷ்டிராவே ஃபுல்லா விழாக்கோலம் போட்டு தாறுமாறா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நைட் வேற சாம்பாஜி நகர்ல டிஜே எல்லாம் கூட இருக்கான். அந்த கிராந்தி சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராந்தி சவுக்னா சுதந்திர சதுக்கம். நம்ம ஊர்ல சதுக்கம்னு சொல்றோம்ல, சதுக்கம் அல்லது திடல் அப்படி சொல்லுவாங்க. அந்த பெரிய கிரவுண்டு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறதுன்னா அங்க எல்லாரும் எல்லா பொதுமக்களும் கூடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி சாம்பாஜி நகர்ல கிராந்தி சவுக்குன்னு இருக்குங்க. சோ அந்த கிராந்தி சவுக்ல வந்து நல்லா பெரிய விசேஷம் இருக்குமா சத்ரபதி சிவாஜி அவர்களோட ஜெயந்தி திவஸ் அன்னைக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து செம்ம டயர்டா இருக்கும். காலங்காத்தால ஷிரடியில இருந்து கிளம்புனது ஆல் த வே ஒரு 4 hours டிராவல் பண்ணி சாம்பாஜி நகர் வந்து, அதுக்கப்புறம் எல்லோரா வந்து அங்க ஒரு 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். போய் எப்படா ரூம்ல தூங்கலான்னு இருக்குங்க. அதனால நம்ம அந்த ஈவெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். நிறைய அங்க சுத்துறப்பெல்லாம் சொன்னாங்க, அங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, நம்ம vlog எடுக்கிறோம்னாவே வந்து பசங்க பேசுவாங்க. சோ அந்த மாதிரி மராத்தி பசங்க பேசிட்டு இருந்தாங்க, வாங்க ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நடுராத்திரி வரைக்கும் நடக்குமாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளால இன்னைக்கு போக முடியாது. நான் அவ்வளவு டெட் டயர்ட்ல இருக்கேன். என்னதான் வந்து எந்தூசியஸ்டிக்கா ஹாப்பியா இருந்தாலும் பாடி ஒத்துழைக்கணும்ல. ஏன்னா நாளைக்கு ஃபுல் டே வந்து நாம இன்னொரு லாங் ட்ரிப் போறோம், அஜந்தா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதனால இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் வந்து நாளைக்கு நம்ம போயிட்டு அஜந்தா கேவ்ஸ சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ மக்களே, நம்ம பெங்களூர்ல இருந்து பூனே வந்த டிராவல் ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த vlogs எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா சீரீஸ் ஆஃப் vlogs, எல்லா vlogsமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரால நம்ம மக்கள், சவுத் மக்கள் நிறைய பிலிகிரிமேஜ் வர்றது முக்கியமா ஷிர்டி சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துக்கு தான். சோ அதெல்லாம் வந்து நான் வளைச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா, டெம்பிள் அகாமடேஷனு, கோவிலு, பிரைவேட் அகாமடேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நான் உங்களுக்காக கவர் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாமே பார்க்கணும். முக்கியமா ஒரு மிகப்பெரிய அன்னதான கூடங்க, சாய் பிரசாத் ஆலயத்தை அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். சோ அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் பாருங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப எல்லோரா கேவ்ஸ், நம்ம அவுரங்காபாத் பக்கத்துல இருக்கிற எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நாம சாம்பாஜி நகர்ல இருக்கிற பீபிகா மக்பரா, அதுவும் வந்து
செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குமாங்க, தாஜ்மஹால் மாதிரியே இருக்குமா. அதெல்லாம் வந்து நாளைக்கு நான் vlog பண்ண போறேன். சோ இன்னும் வந்து 4-5 vlogs வரும் மகாராஷ்டிரா vlogs. அதெல்லாம் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணும் மக்களே. முக்கியமா எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும்னா, கிட்டத்தட்ட நாம 55,000 ஸ்ட்ராங் எப்ப கணேஷா ஃபேமிலி ஆயாச்சுங்க. பட் வியூஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து ஒரு 500-600. அதுக்கப்புறம் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பார்த்தாதான் 1000மே ரீச் பண்ணுது. சோ இந்த வியூஸ் நமக்கு பத்தாது மக்களே. சோ நான் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கான்டாக்ட்ஸ்க்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல எல்லாம் நம்ம வீடியோவை நிறைய பகிர்ந்து விடுங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வியூஸ் நிறைய வந்தாதான் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லாங் டிராவல் பண்றதுக்கெல்லாம் பட்ஜெட் கிடைக்கும். ஏன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து போட வேண்டியதா இருக்கு. மத்த vloggers எல்லாம் வந்து ஹோம் கண்டென்ட் போடுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் டிராவல் vloggersக்கெல்லாம் வந்து நிறைய செலவு இருக்குங்க. எல்லா பக்கம் வந்து சுத்துறதுனா சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு டிராவலுக்கான பட்ஜெட், ஸ்டே பண்றதுக்கான பட்ஜெட்னு பினான்சியல் நீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் சரி, புது வியூவர்ஸா இருந்தாலும் சரி. சோ இந்த ரிக்வெஸ்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகேவா? சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாம்பாஜி நகர் போற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம சத்ரபதி சாம்பாஜி நகருக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஈவினிங் டைம் ஆனோடனே அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா ஜொலிச்சிட்டு இருக்கு பாருங்க. முக்கியமா இந்த ஹைவேஸ்ல இருக்கிற ஓவர் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து இப்ப ஸ்ட்ரீட் லைட் கம்பங்கள்ல இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி இப்போ நம்ம இந்தியன் சிட்டிஸ் எல்லாம் ஒரு புது அவதாரத்தை எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம டிராவல் பண்றோம்ல நிறைய, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே சரி நகரங்கள்ல இருக்கிற இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜஸ்ல எல்லாம் நல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் நேரம் நம்ம நகரங்கள்ல டிராவல் பண்றது இப்போ ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இருக்கு. சோ நம்ம சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஸ்டே பண்றதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இன்கேஸ் நீங்க டூர் வந்துட்டு அஜந்தா எல்லோர் எல்லாம் போகணும், கிருணேஸ்வர்
ஜோதிர்லிங்கம் எல்லாம் இங்கிருந்தே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சாம்பாஜி நகர், அதாவது அவுரங்காபாத்ல ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் தனியா பண்றேன், நம்ம சாம்பாஜி நகர் டவுன் வாக்குனே வந்து ஒரு தனி வீடியோ பண்றேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ், எங்கெல்லாம் சீப்பா கிடைக்கும், எங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பிரீமியம் ஸ்டே எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டா ஒரு vlog பண்றேன். அது போக உங்களுக்கு ஃபுட்டு எங்க கிடைக்கும், கனெக்டிவிட்டி, லோக்கல் சிட்டி கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைல்டா அந்த vlogல கவர் பண்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து சாம்பாஜி நகர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இந்த குட்டி பஸ் கரெக்டா 1 hour அடிச்சுங்க, அடிச்சு தாக்கிட்டு வராங்க. நம்பர் 42. ஓகேவா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவுரங்காபாத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ்க்கு. ஸோ டவுன் வாக்கெல்லாம் வந்து நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டா 7 மணிக்கு நம்ம ரீச் ஆயிருக்கோம். டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம காலையில ஷிரடியில இருந்து கிளம்பணும். கிளம்பிட்டு வந்து ரூம் செக்இன் பண்ணிட்டு குளிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு எல்லோரா கேவ்ஸ்க்கு. போயிட்டு கரெக்டா நம்ம முடிச்சிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்குங்க டைமு. மக்களே, நம்ம எல்லோரா போயிட்டு வந்துட்டு நம்ம சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. ஜெயின் ஃபுட் அவைலபிள்னு போட்டிருந்தாங்க. நாம வேற பியூர் வெஜ்ஜா, அதனால நல்ல வேலையா நமக்கு ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் அமைஞ்சிச்சு. ஸோ வந்து திவ்யமா சாப்பிட போறவங்க. தாலின்னா இந்த மீல்ஸை வந்து தாலின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஸோ ஸ்பெஷல் தாலி, வெஜ் தாலி, நார்த் இந்தியன் தாலி இந்த மாதிரி இருக்கும். நம்ம தாலி தான் சாப்பிட போறோம். ஓகேவா, நான் போட்டு மக்களே, நார்த் இந்தியா வந்தாலும் நமக்கு ஃபில்டர் காஃபி கிடைக்குங்க. இங்க பாருங்க, நைட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டாதான் வந்து நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஸோ மக்களே, நம்ம எல்லோரா கேவ்ஸ்ல இருந்து சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாம இங்கிருந்து சாம்பாஜி நகர்ல இருந்து எல்லோரா கேவ்ஸ்க்கு எப்படி போகணும், எல்லோரா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், அங்க என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் ஒண்டர் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்துட்டு நம்ம திரும்பி வர vlogகும் போட்டாச்சு. ஸோ நீங்களும் வந்து எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்ம எப்பா கணேஷா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அஜந்தா கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோஸும் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் சாம்பாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுங்க, அவுரங்காபாத் எனப்படுகிற சாம்பாஜி நகர். ஓகேவா, மகாராஷ்டிரா. See you மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட், மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.